முதல்ல காமிச்சேன் இயேசு கிறிஸ்து என்ன காமிச்சேன்? ஆதியாகமத்தில் ஊற்று கண்கள், ஊற்று, இயேசு ஊற்று என்று உங்களுக்கு காண்பித்தேன். என்ன ஊற்று? ஆழத்தின் ஊற்று என்று காண்பித்தேன். இப்போது இயேசு வானத்தின் இயேசு, உங்களுக்கு வானத்தின் இயேசுவா உங்களுக்கு காமிக்க போறேன். இயேசு ஆழத்தின் ஊற்று, ஊற்று கண்கள்லாம் அங்கே திறந்துருச்சு, வெள்ளம் அப்படி வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு சொல்றேன், இயேசுவி ஊற்று கண்கள் எல்லாம் சிலுவையில் திறக்கப்பட்டுச்சு. இதை புரிஞ்சிட்டீங்க. நான் புரிஞ்சிருக்கிறேன், புரிஞ்ச விதமாக பேசுகிறேன். உங்களுக்கு இப்போது இந்த செய்தியில் இயேசுவாகிய ஊற்று கண்கள் வெடித்து அது வாட்டுக்கு சில ஊற்றுலாம் அது வாட்டுக்கு ஊறிக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு திறந்துருச்சுங்க. அது அந்த ஊற்று திறந்துருச்சு. இப்போ அடுத்தது அவர் யார் தெரியுமா? வானத்தின் நட்சத்திரம். அவர் யாரு? வானத்தின் நட்சத்திரம் ஒன்று. இப்போ வானத்து தான் பேச போகிறேன். அவர் தான் வானத்தின் நட்சத்திரம். இங்கே ஆதியாகமத்தில் வாசித்தோம் வானத்தின் மதகுகள். வானத்தின் திறவுண்டது, அங்கே அழிக்கிறதுக்கு திறவுண்டது. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் வானத்தின் மதகுகள். எவ்வளவு பெரிய வெள்ளம்! அது வாட்டுக்கு 40 நாள் இரவும் பகலும் பெஞ்சுக்கிட்டே இருக்கு. நான் சொல்றேன், இந்த வார்த்தைக்குள்ள சொல்றேன், இனிமே 40 நாளும் இரவும் பகலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் 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 பெய்ய போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் வார்த்தையை வச்சுதானே சொன்னேன். ஹல்லேலூயா. ஐயா, அங்கே பூமியில் அழிவு வந்துருச்சு, ஆனால் ஜலத்தினால அழிவு வந்துச்சு. அதே ஜலத்தில் இவனை மேலே கொண்டு போயிட்டே இருக்கிறார் ஐயா. பேழையை உண்டு பண்ணு, இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டாரு. பேழையை உண்டு பண்ணிட்டான். ஹல்லேலூயா. மழையை பெய்ய வச்சாரு, அவனை உள்ளே போட்டு அடைச்சாரு, கதவை மூட்டினாரு. வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியல. மழை, அழிவு, நாசம், மரணம். ஆனால் இவர் மேலே போய்கிட்டே இருக்கிறாரு. இந்த உலகத்துக்கு அழிவு வந்தாலும் அந்த அழிவின் மத்தியில் உன்னை பாதுகாப்பது மாத்திரமல்ல, உன்னை மேலே உயர்த்திக்கிட்டே இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த உலகம் அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது, நாமும் ஜீவனுக்குள் வாழ்கிறோம்.